இந்த உலகத்தில் தமிழ்நாட்டில் இல்லை, சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை மட்டும் சாப்பிட்டோன்னா இல்லை, யாருக்கா சரியா இருக்கா சொல்லுங்களேன். நம்மகிட்ட ஒரு பெரிய மூட நம்பிக்கை இருக்கும். ரைஸ் சாப்பிட்றது தான் சுகருக்கு மாத்திரை போடுறோம், ரைஸ் சாப்பிட்டா இன்சுலின் போட்டுட்ருக்கோம் அப்படின்னு. அப்படி தானே? நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்கிறீங்களா? வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்களே. வட இந்தியாவில் எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை போடுறாங்க, எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்ருக்காங்க? கமெண்ட்ஸில் எழுதுங்க, கரெக்ட் தானே? இல்லை சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டோன்னால யாராவது சுகர் மாத்திரை நிறுத்தியிருக்காங்களா? சொல்லுங்கள், யாராவது நிறுத்தியிருக்காங்க சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டு? சொல்லுங்கள். 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட, எப்படி 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் எரிக்க முடியும். ஆனால் நடைபயிற்சி மட்டும் பண்ணி எந்த மாத்திரையும் கண்டிப்பாக நிறுத்த முடியாது. வெந்தயம், ஆவாரம்பூ, மூக்கரட்டை கீரை, சிறுகுறிஞ்சான் பொடி, கொய்யா இலை, மாங்காய் இலை, கிரீன் டீ, கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், நெல்லிக்காய் ஜூஸ், நாவல் பழம், இது எல்லாமே நல்லது தான். நான் என்ன கேட்குறேன், இது சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்தியிருக்காங்களா? சுகருக்கு ஒரு மாத்திரை போட்டுட்டு இருந்த பேஷண்ட் சுகருக்கு மட்டும் 4 மாத்திரை மட்டும் போட்டுட்டு இருந்த சுகர் பேஷண்ட் இப்போ இன்சுலின் போட்டுட்ருக்காங்க. வெந்தயம், கருவேப்பிலை, சிறுதானியம், கருப்பு கவனி அரிசி, சிறு குறிஞ்சான் பொடி, வெந்தயம், ஆவாரம்பூ, முக்கரட்டை கீரை, நடைப்பயிற்சி, யோகா, மெடிடேஷன். நல்லா கேட்டுடுங்க. மருத்துவத்தோட ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். அந்த புத்தகம் என்ன சொல்ல தெரியுமா? சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர், பித்தப்பைக்கல், தைராய்டு, பிசிஓடி, பிசிஓஎஸ், ஹார்மோன் பிரச்சனை, யூரிக் ஆசிட் ப்ராப்ளம், உடல் பருமன், இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் பேலன்ஸ் டயட் மட்டும்தான். கடைசி தான் மாத்திரை. நீங்கள் பேலன்ஸ் டயட் கரெக்டாக கடைபிடிச்சிங்கன்னு வைங்களேன், என்ன பண்ணலாம் தெரியுமா? சுகர் மாத்திரை, இன்சுலின் இல்லாமல் இன்னும் 50 வருஷம் ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படின்னு யார் சொன்னா? மருத்துவத்தில் ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணாதுங்க. அதுக்கு பேர் தான் ரெமிஷன் இஸ் பாசிபிள் அப்படின்னு அந்த புத்தகம் தெளிவாக சொல்லுது. உங்களுக்கு பேலன்ஸ் டயட்டை பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. யாருக்காவது உதவி பண்ணணும்னு விருப்பம் இருந்தால் இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேர் பண்ணி கொடுங்க. ஓகே.